நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்து வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு பக்கம் கூட்டணி தொகுதி பங்கீடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பொதுவாக தேர்தல்கள்ல தனித்து போட்டி என்கிற ஒன்றை கொள்கையாகவே வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்து தொடர்ச்சியாக பரப்புரை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு அவர்களினுடைய அந்த கரும்பு விவசாய சின்னம் என்பது கிடைக்கவில்லை. அது தொடர்பான சட்ட போராட்டங்களையும் தற்போது நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல இந்த சின்னம், அதாவது கரும்பு விவசாய சின்னம் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய கட்சியான பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சி என்கிற பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதி, புதுச்சேரி 1 என 40 தொகுதிகளிலும் நாங்க நேரடியா போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ஏன்னா நாங்க ஒரு தேசிய கட்சியா அறியப்படுறோம் அப்படின்லாம் அவங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் கூட நடத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இடும்பாவனம் கார்த்தி நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம். முதல்ல கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான உங்களுடைய சட்ட போராட்டம், தேர்தல் ஆணையத்தை அணுகிருக்கிறீங்க, நீதிமன்றத்தை அணுகிருக்கிறீங்க, அது தொடர்பான தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறது பேசிட்டு நம்ம இந்த விஷயத்துக்கு வரலாம். அடிப்படையில எங்களுக்கு சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அநீதி அப்படிதான் பாக்குறோம். அதுல எங்களுக்கான வாய்ப்புகள் முற்றிலுமா விதிப்படி பாத்தீங்கன்னா, கடந்த முறை போட்டியிட்ட தேர்தல்ல ஒரு விழுக்காட்டுக்கு மேல வாக்குகளை கொடுத்திருந்தா ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி மீண்டும் அதே சின்னத்தை கோரலாம். அப்புறம் 2 பொது தேர்தலை எதிர்கொண்டிருக்கணும். அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு மேல அந்த வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணிருக்கிற சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க. இந்த எல்லா விதிமுறைகளையும் நாம் தமிழர் கட்சி பின்பற்றி வருது. எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தும். நாம் தமிழர் கட்சி 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி அதுக்கு பிறகு தொடர்ச்சியா இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் உட்பட 6 தேர்தல்ல இதே சின்னத்துல நம்ம களம் காண்டிருக்கோம். அப்ப இந்த சின்னமும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டும் எதிர்பார்த்த இந்த வேளையில ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல்ல தேர்தல் நெருக்கத்துல எங்களுக்கான சின்னம் மறுக்கப்பட்டிருக்கு. நாங்க தேர்தல் ஆணையத்தை போய் முறையிட்டோம், எங்களுக்கான நீதி கிடைக்கப்படல. டெல்லி உறுதிமன்றம் போனோம், அங்கேயும் நீதிமன்றம் எங்களோட தரப்பு நியாயத்தை கேட்க முன் வரல. இப்ப உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம். நாளைக்கு நீதி அரசர் சந்திரசூட் தலைமையிலான அமர்வுல நாளைக்கு விசாரணைக்கு வர இருக்குது. ஒரு பக்கம் இந்த விவசாய சின்னத்தை மீளப்பெறுவதற்கான சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா, மறுபக்கம் ஒருவேளை கெடு வாய்ப்பாக சின்னம் கிடைக்கப்படாவிட்டால் புதிய சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளையும் தொடங்கிட்டோம். இப்ப திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகன்னு இந்த கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடுன்னு இழுபறியா போய் கொண்டிருக்கு. நான் பரப்புரைகிற இடத்துக்கு அவங்க வரல. ஆனா நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டி அறிவிச்சு ஏறக்குறைய ஒரு 38 இடங்களுக்கு மேல வேட்பாளர்கள் அறிவிச்சு தமிழ்நாடு முழுக்க எங்கள் வேட்பாளர் பொதுக்கூட்டங்கள், மக்கள் சந்திப்பு, அப்புறம் திண்ணை பரப்புரைன்னு பரப்புரை பண்ணிட்டாங்க. எங்களோட இந்த முன்னகர்வுல ஒரு சின்ன இடைவெளி, ஒரு பெரிய அளவிலான ஒரு முட்டுக்கட்டை போடுற விதமா இந்த சின்னத்தை பறிச்சிருக்காங்க. ஏன்னா நான் தொடர்ச்சியா பொதுக்கூட்டங்களை பங்கேற்று பேசிக் கொண்டிருக்கேன். இப்ப இன்னைக்கு பாண்டிச்சேரியில பொதுக்கூட்டங்கள்ல பங்கேற்று பேசுறப்ப நம்ம எந்த சின்னத்துக்கு வாக்கு இருக்கிற குழப்பம் இருக்கு. அதே போல எங்கள் வேட்பாளர் மக்களை சந்திக்கிறப்ப சின்ன என்னப்பா அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஒரு சின்னம் சொல்ல முடியலையேங்கிற சிக்கல் இருக்கு. அப்ப என்னதான் வாக்கு கேட்டு பரப்புரை போனாலும் சின்னம் கிடைக்கப்பட்ட பிறகு மறுபடியும் போய் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் சின்னம் தொடர்பாக நிறைய இடங்கள்ல பேசுகிற போது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய சின்னம் நீங்க சொன்னது போல கடந்த தேர்தல்களில் நாங்க கரும்பு விவசாய சின்னத்துல போட்டிட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு சின்னம் ஒரு பிரச்சனை இல்ல, அது ஒரு குண்டூசி சின்னமாக இருந்தாலும் கூட அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எங்களால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நம்பிக்கையை முன்வைக்கிறார். அப்படி ஒரு நம்பிக்கை, ரொம்ப உறுதியான நம்பிக்கை இருக்கும் போது ஏன் சின்னத்துக்காக இவ்வளவு போட்டி போடணும்? ஏன்னா இவங்க முன்னதாக வந்தாங்க, அதனால முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில இந்த கரும்பு விவசாய சின்னம் இந்த பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அடிப்படையில நாம் தமிழர் கட்சி சின்ன முறைக்கு எதிராக தான் நிக்குது. ஏன்னா சின்ன முறைங்கிறது பெரிய அது ஒரு பாரபட்சமான போட்டியை உருவாக்குது அப்படின்னு சொல்றோம். இப்ப திமுக 70 ஆண்டு கால கட்சி, அதே போல அதிமுகவும் ஏறக்குறைய 50 ஆண்டு காலத்தை இருக்குது. அப்ப இந்த கட்சிகள் காலங்காலமா ரெட்டலை, உதயசூரியன் சின்னங்களை வச்சிருக்கு. இந்த பக்கம் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுகங்கிற கட்சி எடப்பாடி இருந்தாலும் சரிதான், ஓபிஎஸ் இருந்தாலும் சரிதான், தினகரன் இருந்தாலும் சரிதான், சசிகலா இருந்தாலும் சரிதான், அந்த தொண்டர்கள் ரெட்டலை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அப்ப இந்த சின்ன முறைக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு இருக்கு.
சொன்னா எத்தனை பேர் நம்ப முடியும் தெரியல. 2016 கடலூர்ல வாக்கு செலுத்திய மூதாட்டி வாக்கு செலுத்திட்டு விளம்பரம் சொல்லுதான், நான் வந்து ரெட்டலைக்கு போட்டேன், எம்ஜிஆர் போய் சொல்லுங்க பாங்குதான். அப்ப 2016 வரைக்கும் ரெட்டலைங்கிறது எம்ஜிஆரோட சின்னமும் மக்கள் மனதில் பதிஞ்சிருக்கு. அப்ப இவங்க எல்லாம் சின்னத்தை பதிய வச்ச பிறகு நாங்க இனிமேதான் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறப்ப அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இங்க வறுமை அறியாமல் இருக்கக்கூடிய ஏழ்மனையில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நாங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கப்ப வந்து விவசாய கட்சியான்னு கேட்டிருக்காங்க. இப்ப அதே சின்னத்தை வேற ஒரு கட்சி போட்டி போடுவதால எங்க கட்சியோட சின்னம் விவசாயி இல்ல, வேற ஒரு சின்னமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கூடுதல் வந்து இந்த சின்ன முறை ஒழிக்கப்படணும். ஒண்ணு சின்ன முறையை ஒழிச்சிட்டு மேலை நாடுகள் இருப்பது போல எண்கள் முறையை கொடுங்க. அது சின்னந்தான் முறைனா சுயேட்சைக்கு தேர்தல் காலத்துல கொடுக்கப்படுவது போல எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் சமயத்தை புதிய புதிய சின்னங்களை கொடுங்க. அது சரிசமமான போட்டியா இருக்கும். அதை விடுத்துட்டு தாமரைங்கிற சின்னத்தை வந்து இங்க பாஜக கொடுத்துருக்கீங்க. இந்தியாவோட தேசிய மலர் என்னன்னா, நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கிறேன், இந்தியாவோட தேசிய மலர் தாமரைன்னு. அது ஒரு கட்சி சின்னமா இருக்குது. அது எப்படி சரியா இருக்கும்? அப்ப இது தவறு. அதே போல காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட தேசிய கொடியும் காங்கிரஸ் கட்சியின் கொடியும் ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் இருக்குது. அப்ப இந்த பிள்ளைகளை சுட்டி காட்டுறோம். கடந்த காலத்துல வந்து விலங்குகள் சின்னமா கொடுத்துருக்கீங்க, கடந்த காலத்துல மாணவர்கள் சின்னமா கொடுத்துருக்கீங்க. தேர்தல் ஆணையத்தை கொஞ்சம் நீங்க வந்து சீக்கிரமா அணுகி இருக்கணும். நீங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்தை சரியான நேரத்துல அணுகாததுதான் சின்னம் உங்களுக்கு கிடைக்காம அந்த கட்சிக்கு பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சிக்கு கிடைத்ததுக்கான காரணம்னு சொல்றாங்க. நீங்க சரியான ப்ராப்பர் டைம்ல நீங்க இது வந்து ஒரு மேலோட்டமான பொத்தம்புதுவான பார்வை. இது உண்மை இல்ல. அண்ணாமலை போன்றவங்க கருத்தை தொடர்ச்சியா சொல்லி வர்றாங்க. முதல்ல போறவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணு சந்தை கடல் தேர்தல் ஆணையம். இதுல தேர்தல் ஆணையம் முதல்ல போனா எல்லாரும் சின்னத்தை கொடுத்துருவாங்கடா. இப்ப வந்து மதிமுக வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அன்னைக்கு இல்ல, அங்கீகாரம் இல்ல அவங்ககிட்ட. அதே போல வந்து பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல, அங்கீகாரம் இல்ல. இப்ப பாமக அல்லாத ஒரு லெட்டர் பேர்டு, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி கூட இல்ல, ஒரு பேர்ல ஒருத்தர் வந்து தான் பேர்ல ஒரு இயக்கத்தை பதிவு பண்ணிட்டு போய் முதல்ல போய் எனக்கு மாம்பழ சின்னத்தை கொடுத்தா மாம்பழ சின்னத்தை பாமக கொடுக்காம அந்த பதிவு செய்யப்பட்ட இயக்கத்தை கொடுத்துருவாங்களா? இல்ல பம்பர சின்னத்தை வந்து மதிமுக கொடுக்காம எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க முதல்ல வாங்கிக்கிறோம் கொடுத்துருவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முறை இல்ல. அதை தாண்டி விதிமுறை வச்சிருக்கீங்க. ஒரு விழுக்காடு வாக்கு பெறணும், அப்பதான் கடந்த காலத்துல பெற்ற சின்னத்தை பதிவு செய்யப்பட்ட கட்சி மறுபடியும் பெறலாம். அப்புறம் 2 பொது தேர்தலை எதிர்கொண்டு விரும்புறீங்க. ஆனா அந்த கட்சி வந்து கர்நாடகத்தை சேர்ந்த அமைப்பு வந்து அவங்க கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் முடிவு பெறல. அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவு வாக்களை பெற்றாங்கன்னு பாக்குறப்ப 2 இடங்கள்லாம் போட்டிட்டு இருக்காங்க, 74 வாக்கு பெற்றிருக்காங்க. அவங்க ஒரு அமைப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்க போட்டி போடக்கூடிய கர்நாடகாவில இந்த சின்னம் கிடையாது, விவசாய சின்னம் கிடையாது. ஆந்திராவில இந்த சின்னம் கிடையாது. ஆனா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கிட்ட மற்ற மாநிலங்கள்ல விவசாய சின்னத்தை தர்றாங்கன்னு நோக்கம் என்ன? அவங்க ஆந்திராவிலேயே கர்நாடகாவிலேயே போட்டி போடுறதுக்கு முனைப்பு காட்டாம தமிழ்நாட்டுல வந்து நான் 40 தொகுதியிலே போட்டி போட போறேன், பாண்டிச்சேரி 40 தொகுதியிலே போட்டி போட போறேன்னு இங்க பத்திரிகை சந்திப்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்கான தேவை என்ன? அப்ப இங்க வந்து நிச்சயமா பாஜக தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்கும். பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிறப்ப சின்னம் பறிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் வேறுபாடு. இங்க வந்து பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகான காலகட்டத்தை பாருங்க. இங்க வந்து இந்த நாட்டோட ஜனநாயக தூண்களா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அப்புறம் தன்னாட்சி அமைப்புகளா இருக்கக்கூடிய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, இது எல்லாமே இன்னைக்கு மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல போயிடுச்சு. எல்லாத்திலையும் வந்து பாஜக அரசோட தலையீடும் அந்த அத்துமீறலும் இருக்குது. அந்த அடிப்படையில நீங்க பார்க்கலாம், இங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் போய் பாஜக சேர்றாங்க. மேற்கு வங்கத்துல வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக தொடர்ச்சியா வந்து தீர்ப்பு கொடுத்த நீதிபதி போய் பாஜக சேர்றாரு. அமித்ஷாவுக்கு சாதகமா திருப்பி கொடுத்த நம்ம ஐயா சதாசிவம் போய் கேரளாவில் ஆளுநர் ஆகிறாரு. இங்க வந்து கடந்த காலத்துல ரஃபேலு, ராமர் கோயில்ல திருப்பி கொடுத்த ரஞ்சன் கோகாய் பாஜக ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. அப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க ப. சிதம்பரத்துக்கு வந்து தண்டனை கொடுத்தவர், ப. சிதம்பரத்துக்கு ஜாமீனை மறுத்தவர், ராகுல் காந்தி தண்டனை கொடுத்தவர், இவங்க எல்லாம் பதவி பெறாங்க. அப்ப இங்க நீதித்துறையிலே வந்து அத்துமீறலும் தலையீடு இருக்கிறப்ப தேர்தல் ஆணையத்தெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. இங்க பாஜக தான் பின்னணியில் இருக்கு அப்படின்னு நேரடியா சொல்றீங்க. பாஜக உங்களோட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? உங்களை கூட்டணிக்கு கூப்பிட்டு நீங்க போகாம மறுத்ததன் காரணமா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க? காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதன் பின்னணியில? இல்ல, பாஜக எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவசியம் இல்ல. பாஜக வந்து என்ன சொல்றது, அவங்களோட கூட்டணிக்கு நாங்க எப்படி போக முடியும்? எங்கள் கோட்பாடு வேற, அவங்க கோட்பாடு வேற. நாங்க ராவணனை பேசக்கூடிய பிள்ளைகள், அவங்க ராமனை பேசக்கூடிய பிள்ளைகள். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுல என்னன்னா
இங்க வந்து அதிமுக கூட்டணியில வந்து பாஜக அங்க வச்சுச்சு கடந்த தேர்தல் வரைக்கும். ஆனா இப்ப தேர்தல் நெருக்கத்துல ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பாஜக வந்து அதிமுக கழட்டி விட்டுருச்சு. அப்ப தனிச்சு போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இத கோயம்புத்தூர் தொகுதியில போட்டுவான்னு சொல்லப்பட்ட அண்ணாமலை வந்து நான் போட்டிட மாட்டேன்னு பின்வாங்கிட்டாரு. ராசாவை வீழ்த்தோன்னு சொன்ன எல்முருகன், நீலகிரி பார்லிமெண்ட் தொகுதியில தொடர்ச்சியா வேலை பார்த்து வந்த எல்முருகன், அவர் பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டியிடன்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்துல ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. இது ஒரு பக்கம். அப்ப அவங்களுக்கு அமித்ஷா சொல்றாங்க கூட்டணி கதவு திறந்திருக்கிறார் தமிழ்நாட்டுல. அந்த பக்கம் அண்ணாமலை சொல்றாரு கூட்டணி கதவு மட்டும் இல்ல ஜன்னல் வரைக்கும் திறந்திருக்கிறார். ஏன்னா அவ்வளவு பலவீனமாக தமிழ்நாட்டுல பாஜக இருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக கூட்டணியில பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர் போட்டிட்டப்ப மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு பரப்புரை செய்யாம அவங்க எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு பரப்புரை பண்ணாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு பாஜக மீதான வெறுப்பும் எதிர்ப்பும் மேலங்கி இருக்குது. 7 முறை வந்து 7வது முறையா குஜராத்ல வந்து பாஜக ஆளுது. அங்க கூட பாஜக மேல இவ்வளவு வெறுப்பு இல்ல. 4 நூற்றாண்டு ஆட்சி பண்ற அங்க ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி, அந்த நிர்வாக எதிர்பார்ப்பு, அதன் மீதான போதாண்மை, அந்த அடிப்படையில் வரக்கூடிய அந்த அதிருப்தி கோபம் கூட அங்க குஜராத்ல இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு முறை கூட பாஜக இல்ல, மிக மிஞ்சிய அளவுல பாஜக மீத விதி வெறுப்பும் எதிர்ப்பும் இருக்கு. அப்ப அதனால வந்து காலகட்டத்தினுடைய அடிப்படையில் நம்ம பேசணும் இல்ல. இப்போ அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள்ல பெரும்பான்மையான கட்சிகள் இப்ப பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க. இப்போ இனிமேல் இணையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கட்சிகள் கூட பாஜக கூட்டணியில தான் வருவாங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது தங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் வரும்போது மற்ற கட்சிகள் தனித்து போட்டியிடுகிற நாம் தமிழர் அவங்க எப்படி பார்க்கிறாங்க? ஒருவேளை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அல்லது பிரிக்கக்கூடிய வாக்குகளை தடுக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சி அவங்க எடுக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜக இங்க பயப்படுறது நாம் தமிழர் கட்சி கீழே போயிடுவோமோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை பிரிக்கிறதுக்காக இந்த வேலையை செய்றாங்க. இது முதன்மையானது. அப்புறம் தமிழ்நாட்டுல ஊடகங்கள் வந்து பாஜக வந்து 18 விழுக்காடு வாக்குகளை பெறும், 15 விழுக்காடு வாக்குகளை பெறும், 5 இடங்களை பெறும். 5 இடங்களை பெறுங்கிறீங்க. எந்த 5 இடம்? எந்த 5 இடம்? தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில பாஜக வெற்றி பெறும் போகுது? எங்க கள சூழல் சாதகமா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஊடகங்கள் திட்டமிட்டு ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது. இங்க திமுகவா பாஜகவா? திமுகவுக்கும் பாஜகவுக்கு தான் போட்டி. பாஜக வளர்ந்து விடுது. பாஜக வந்து 18 விழுக்காடு வாக்கு பெறும். இதெல்லாம் சுத்தமான பொய். இத பாஜகவர்களே நம்ப மாட்டாங்க. பாஜகவும் தமிழ்நாட்டுல அப்படி எந்தவித அலையும் இல்லை, எந்தவித ஆதரவும் இல்லை. 2014 விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், வைகோ, பாரிவேந்தர், அப்புறம் கொங்கு ஈஸ்வரன் உள்ளிட்ட ஒரு 5-6 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க. அன்னைக்கு மோடி ஆட்சி மீதான அதிருப்தி இந்தியாவில பெரிய அளவில் இல்லை. அந்த சமயத்திலேயே அதிகப்படியாக பாஜக கூட்டணி, அந்த மெகா கூட்டணி பெற்ற வாக்கள் 18.5 தான் அன்னைக்கே. ஆனா இன்னைக்கு பாஜக மீது எல்லை இல்லாத கோபம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்குது. பாஜகவோட ஆட்சியோட அந்த மோசமான நிலைமை மக்களுக்கு உணரப்பட்டிருக்கு. கூட்டணி அமைக்க ஆள் இல்லை. ஜி.கே. வாசனுக்கு என்ன தமிழ்நாட்டுல செல்வாக்கு இருக்கு? ஐயா சரத்குமாருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லாம. அப்ப அந்த கட்சியில கூட்டணி இழுத்து வச்சுட்டு நாங்க மெகா கூட்டணி அமைக்கிறோம், இது 18 விழுக்காடு வாக்களை பெறும், 5 இடங்களை வெற்றி பெறும்னா அதெல்லாம் கலப்படம் இல்லாத பச்சை போய் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அதை நம்ப மாட்டார்கள். ஓகே, இப்போ இந்த கட்சிக்கு வரும் பாரதிய அந்த பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அவங்க வந்து இப்ப இந்த தமிழ்நாட்டுல புதுச்சேரியிலும் 40 தொகுதிகளிலும் போட்டிடுவோம், குறிப்பா கரும்பு விவசாய சின்னத்துல போட்டிடுவோம் அப்படிங்கிறது ஒருவேளை சின்னம் அடிப்படையில நாம் தமிழர் கட்சியை இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் சின்னம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாருல்ல, அவர் எந்த சின்னத்துல வேணா போட்டிட்டோம், ஏன் இப்ப எங்களுடைய சின்னத்தை அவர் ஏன் கேட்கிறாரு அப்படின்னு இன்றைய செய்தியாளர் சந்திப்புல கூட மாநில தலைவர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்புறாரு. அதாவது விவசாய சின்னத்துக்காக ஏன் இவ்வளவு பாடுபடுறோம்னா, அந்த சின்னங்கிறது எங்களோட கொள்கை கோட்பாட்டை பிரதிபலிக்கும் விதமா இருக்கு. நாங்க வந்து எங்க ஆட்சி செயல்பாட்டு வகையில கொடுத்திருக்கோம். விவசாயத்தை அடிப்படையை கொண்ட தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை கட்டமைப்போம் அப்படின்னு சொல்றோம். விவசாயத்தை தேசிய தொழிலா மாற்றுவோங்கிறோம். விவசாயிகளுக்கு வந்து மாதந்தோறும் ஓய்வூதியம் கொடுத்து அரசு ஊழியர்களை அங்கீகரிப்போம். ஓய்வு பெற்ற 60 கிடக்குறாங்களா விவசாயிகள், அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னு விவசாயிகளை முதலில் பிடித்து நாங்க பேசுறோம். அப்போ எங்கள் கோட்பாட்டோடு கொள்கையோடு பொருந்தி வருவதால இந்த சின்னம் வந்து உடன்பாடா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நாங்க கருதுறோம். அதனால இந்த சின்னத்தை கோர்றோம். இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து அவங்க கதிரவா சுத்தி வந்து எவ்வளவு நெருக்கமான சின்னமோ அதே போல விவசாய சின்னம் வந்து எங்களுக்கு நெருக்கமான சின்னம். அதனால இந்த சின்னத்தை இழக்க கூடாது. ஒருவேளை சின்ன முறை ஒழிக்கப்படுதா எங்களுக்கு ஒழிச்சு விட்டுரு, எங்களுக்கு புதிய சின்னத்தை கொடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எண்கள் முறையா, எங்களுக்கு இந்த முறையை கொடு. அப்ப நீ எல்லாம் சின்னத்தை வச்சுப்போ எங்களுக்கு மட்டும் சின்னத்தை பிடிக்க பண்ணா அது எப்படி சரியா இருக்கும்? இதுல அந்த பாரதிய அந்த அமைப்பு வந்து போனா அந்த இயக்கத்துல 50 பேர் இருந்தாலும் பெரிய விஷயம் தான். அவங்க இது எல்லாமே ஒரு கவன இருப்புக்கு ஊடக வெளிச்சத்துக்கு பண்றாங்க. நியாயமா கர்நாடகாவில அவங்க போட்டி இருக்கணும், கர்நாடகாவில வந்து வெளியில கொண்டு போகணும்.
ஆனா அங்க செய்யாம தமிழ்நாட்டிலேயே பண்றாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை நம்ம வச்சிருக்கோம், பறிச்சுக்கிட்டோம், அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதனால அங்க விழ வேண்டிய வாக்கு யாருக்காவது குழப்பம் ஏற்பட்டு ஒரு 4 வாக்கு சிந்தி சிதறி இங்க விழுந்தாதாங்கிற ஒரு அற்பத்தனமான எண்ணம் தான். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நாம் தமிழர் கட்சி விவசாயம் இருப்பதால்தான் அந்த சின்ன படம் கணிக்கப்படுது. இவ்வளவு பொருந்தி இருக்குது. ஒருவேளை அர்ஜுன் சம்பத் ஐயா தமிழ்நாட்டுல 234 தொகுதியில போட்டு போட போறேன், பார்லிமெண்ட்ல 40 இடத்துல போட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லி ஐயா அர்ஜுன் சம்பத்திட்ட போய் நீங்க இந்த விவசாய சின்னத்தை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சின்னம் ஒருபோதும் வெளிப்படாது. இந்த சின்னம் கொண்டாடப்பட்டிருக்காது. அது நாம் தமிழர் கட்சி இருப்பதால் தான் அது சின்னத்துக்கு மதிப்பு வெளிச்சம். அதனால இந்த சின்னத்தை பறிச்சுட்டா கடைசி நேரத்துல எண்ணெயே போன்ற சோதனைகளை கொடுத்து கட்சியை நெருக்கடி கொடுத்தா கட்சி மீது ஒரு அச்சுறுத்தல் வரும். கட்சி நிர்வாகிகள் பயப்படுவாங்க, வேலை செய்ய தாங்குவாங்க, மக்கள் நாம் தமிழர் கட்சியை தனிமைப்படுத்துவாங்க அப்படிங்கிற நோக்கம். அதோட நீட்சியாக இப்ப பாத்தீங்கன்னா விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு நாங்கள் மக்கள் மன்றத்துல இந்த அநீதியை எடுத்து வச்சு கொண்டிருக்கோம். எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் மக்கள் தேடி வாக்கு செலுத்தாங்கிற அளவுக்கு நாங்க விதியமா பரப்புரை பண்றோம். நான் பேச்சு கூட நான் பொதுக்கூட்ட மேடையில சொன்னேன். வெளிப்படையா திரு சீமான் அவர்களோ இல்ல நீங்க பொதுக்கூட்டங்கள்ல பேசக்கூடியவர்களோ அது வெளிப்படையா ஆமாம் இதன் பின்னணியில பாரதிய ஜனதா தான் இருக்கு, இது இந்த கட்சியை இப்படியான ஒரு சின்னத்துல கொண்டு தமிழ்நாட்டுல போட்டியிட வைப்பதும் பாஜக தான் அப்படின்னு வெளிப்படையா பாஜக மேல எங்கேயும் குற்றம் சாட்டின மாதிரி தெரியலையே. நீங்க பொதுக்கூட்ட பேச்சுல பாருங்க, நான் தொடர்ச்சியா 8வது பொதுக்கூட்டம் நினைக்கிறேன். இந்த தொடர்ச்சியா ஒரு 10 நாளுக்குள்ள எல்லா பொதுக்கூட்டத்தையும் நான் இதை பேசியிருக்கேன். எங்க அண்ணன் பேசுறாங்க, அண்ணன் பேசிருக்காங்க, எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் இல்ல. பாஜக முழுமையாக தமிழ் நிலத்தை தோலுச்சு கொண்டிருக்கோம். பாஜக நாம் தமிழர் கட்சி எந்த வகையில முடக்கு பார்க்கறதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அது நமக்கு ஒண்ணும் இல்லை. இதுல இந்த சின்னத்தை பறிச்சிட்டோம்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுத்துடலாம், நாம் தமிழர் கட்சி வாக்குறுதி அடுப்பதான்னு நினைக்கிறாங்க. சீப்பை ஒடிச்சு வச்சு கல்யாணத்தை நடத்துற கதை தான் இதெல்லாம் கதைக்கு ஆகப்படுது இல்லை. நான் கூட ஒரு ஓமைக்கு சொன்னேன், இந்த பேய் பிசாசு சொல்லப்படுது, ஆனா அப்படின்னு இல்ல. அந்த பேய் முகத்தை சின்னமா கொடுத்தா கூட மக்கள் தேடி நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு. ஏன்னா மக்கள் எங்களை பொரிதா நம்புறாங்க. இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்று எடுத்துக்கங்க, ஒரு கட்சி தோத்து போய் 4 நாள் வளர்ந்து கொண்டு செல்வாக்க பெறுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 2010 கட்சி தொடங்கப்பட்டு 2016 போட்டிடுறோம், 1.1 விழுக்காடு வாக்களை பெறோம், ஆனா வெற்றி பெறல. அதுக்கு பிறகு 2019 போட்டிடுறோம், 4 மடங்கு வளர்ச்சி, 4 விழுக்காடு வாக்கு, நாங்க வெற்றி பெறல. அதுக்கு முறை 2021 சட்டமன்ற தேர்தல் 7 மடங்கு வளர்ச்சி, ஆனா நாங்க வெற்றி பெறல. கட்சி இன்னும் தோல்வி அடையுது, ஆனா 4 நாள் வளர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப ஒரு கட்சி வெற்றி அடையுது, சட்டமன்ற உறுப்பினர் பார்லிமெண்ட் உறுப்பினர் பெறுதுனாதான் அந்த கட்சியை நோக்கி மக்கள் படையெடுப்பாங்க, இந்த கட்சியை கொண்டாடுவாங்க, அந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், கட்சி வளர்ச்சி இருக்கும். ஆனா ஒரு கட்சி தோல்வி அடைகிற போதும் வளர்ச்சி படுத்துனா அதுக்கு ஒரே காரணம் சமரசம் இல்ல. எந்த இடத்தையும் நாம் தமிழர் கட்சி சமரசம் வரல, மக்களுக்காக உண்மையா நிற்கிறாங்க, உளப்புறம் நிற்கிறாங்க, அவங்க பேரத்துக்கு போகல, ஓட்டுக்கோ சீட்டுக்கோ அடி பண்ணிலங்கிற அதுதான் காரணம். அது எங்களுக்கு என்ஐஏ சோதனை, இந்த சின்னம் கொடுக்காத விவகாரம், இது எல்லாத்துக்கும் நீங்க பின்னணியில பாஜக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அது நாம் தமிழருக்கு மட்டும் நடக்கல, எல்லா கட்சிக்கும் நடக்குது இல்ல. இன்னைக்கு ஐ லெவல்ல இருக்கிற நவாஸ்கனி சொந்தமான இடங்கள்ல சோதனை நடக்குது, அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு சின்னம் கொடுக்கறதுலயும் காலதாமதமோ அல்லது இழுபறியோ இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இது பொதுவா எல்லா கட்சிகளுக்கும் நடப்பதாக அல்லது ஒரு எல்லாரையும் மொத்தமா சரிசமமா ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தானே பாஜக அதை செய்யறாங்கன்னு பார்க்க முடியும். இல்ல, முதல்ல நான் என்ஐஏ விஷயத்துக்கு வர்றேன். என்ஐஏ பொறுத்தவரைக்கும் தேசிய புலனாய்வு முகாமை அது மத்திய உள்துறை அமைச்சருக்கு கீழே வருது. ஐயா அமித்ஷாவோட நேரடி கட்டுப்பாடுல இருக்குது. இப்ப நான் எனக்கு அழைப்பானை கொடுத்து அவங்க விசாரணை பண்ணாங்க, 8 மணி நேரத்துல விசாரணை பண்ணாங்க. அதுல என்கிட்ட கேட்கப்பட்ட முதன்மையான கேள்வி என்னன்னா, சீலன் முருகன் ஒருத்தர் வெளிநாட்டிலே உங்களுக்கு ஜெர்மனில அழைப்பு கொடுத்திருக்காரு, அது குறித்தான விவரங்கள் சொல்லுங்கன்றதான் கேட்கறாங்க. எனக்கு அழைப்பு வந்துட்டு அழைப்பு எடுக்கல, தவறி அழைப்பா மாறிடுச்சு. அதாவது மிஸ்டு கால் தான் எனக்கு. அப்ப ஒரு மிஸ்டு கால் வந்துட்டு என்ன கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படின்னா, அதே சீலன் முருகன் நாளைக்கு அண்ணாமலைக்கோ ஹெச்ராஜாவுக்கோ ஒரு அழைப்பை போட்டு அழைப்பு எடுக்காம விட்டு தவறி அழைப்பா மாறிந்தா அண்ணாமலைக்கும் ஹெச்ராஜாவுக்கும் அழைப்பானை கொடுத்து என்னைய விசாரணை பண்ணுமா? ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. இன்னும் உடச்சு சொல்றா இருந்தா, ஐயா நெடுமாறன் சொன்னாங்க தலைவர் பிரபாகர் உயிரோடு இருக்காரு, மறுபடியும் வருவாரு அப்படின்னு சொன்னாங்க. தலைவர் மறுபடியும் வருவார்னா அவர் மறுபடியும் ஆயுதப்படையை கட்டி சண்டை போட போறாரா? அதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து அணிதிரட்டுல ஏதாவது நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி இங்க ஐயா நெடுமாறன் குறித்தான இந்த எண்ணெயை எந்த விசாரணை செய்யல. அவர் வீட்டுக்கு சோதனைக்கு போகணும்னு நான் சொல்ல வரல. அதே போல அண்ணன் வா கௌதமன் நவம்பர் 27க்கு முன்பாக அறிவிச்சாங்க, தலைவரோட மகள் துவாரகா வர்றாங்க, தோன்றுவாங்க அப்படின்னு ஒரு பெண்மணியை பேச வைக்கிறாங்க. அந்த பெண்மணி துவாரகான்னு சொல்றப்ப அந்த துவாரகா அவங்க பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது? அப்ப என்ன இது குறித்து ஆய்வு பண்ணி இல்ல சோதனை விசாரணை நடத்துக்கு போச்சான்னா போகல.
போகணும்னு அதுலயும் சொல்ல வரல. அப்ப வந்து நெடுமாறையை சொன்னப்ப போகாத என்னையே, வா கௌதமன் காட்சி அந்த பொண்ணவங்க சொன்னப்ப போகாத என்னையே, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தவறு எழுதி கொடுத்தா ஏன் விசாரணை கூப்பிடுது? அப்ப நோக்கம் வந்து வெளிப்புற தோற்றத்துக்கு நீங்க மக்கள்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தனிமைப்படுத்தணும், நாம் தமிழர் கட்சி அச்சுறுத்தி முடக்கணும், இதுதான் நோக்கம். அதோட தொடர்ச்சியா தான் விவசாயத்தினம் பறிக்கப்பட்ட பகனுடைய இது வந்து சம்பந்தமே இல்லை, பாஜக சம்பந்தமே இல்லைன்னா எல்லாமே பாஜகவோட அரசியல் நகர்களோட ஒத்துதான் வருது. பாஜக வந்து முழுக்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இன்னைக்கு தன்னாட்சி நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம சட்ட போராட்டம் நடத்தி நீங்க வந்து உங்களுக்கான சின்னத்தை வாங்குறது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கறத தாண்டி ஏதாவது ஒரு சின்னத்துல போட்டிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அப்படின்னா நாம் தமிழனுடைய அந்த முன்னுரிமை எந்த சின்னங்களுக்கான முன்னுரிமை அல்ல தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய ஏதோ ஒரு பொது சின்னத்துல போட்டி அப்படின்னா அது ரொம்ப சவாலா இருக்குமா இந்த தேர்தல் களத்துல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? நாங்க வந்து சின்னம் மறுக்கப்பட்டதையும் சின்னம் பறிக்கப்பட்டதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஒரு அநீதி திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை முடக்க சதி பண்றாங்கிறத கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அது வந்து இன்னைக்கு கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த விசாரணை முடிவிலையோ இல்ல நாளை மறுநாளோ அந்த விசாரணை முடிவுல விவசாய சின்னம் இல்லைங்கிற சூழல் வந்தா நாங்க மாற்று சின்னத்தை தேர்வு செய்வதற்கான அந்த வேலை திட்டத்தில் இறங்கிட்டோம். மாற்று சின்னம் எங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த சின்னத்தை கொடுக்கப்படுதோ அந்த சின்னத்தை கொண்டு நாங்க சண்டை போடுவோம். நாங்க போர்க்காலத்துக்கு கிளம்புறப்ப கடைசி நேரத்துல எங்க ஆயுதங்களை பறிச்சுட்டு நிராயுத பணி நிக்க வச்சிட்டாங்கன்னா ஆயுதம் இல்லாத பட்சத்துல நாங்களே ஆயுதமாக மாறுவதை தவிர ஒரு வழி இல்லை. அப்ப நாங்க எந்த சின்னம் கிடைக்குதோ அந்த சின்னத்தை கொண்டு நாங்க முன்னேறுவோம். அந்த வகையில நாங்க மாற்று சின்னம் என்பது குறித்து அதுக்கும் திட்டமிட்டு அதுக்கான வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சின்னம் வந்து நமக்கான உரிமைகள் அடிப்படையில இந்த நாட்டோட உச்சபட்ச அமைப்பா இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல போய் முறையிடணும், நீதி கேட்கணும். அதுக்கு பிறகு நாட்டு மக்கள் மன்றத்துல என்ன நடக்குது நாட்டு மக்கள் கொடுத்து கொள்ளட்டும். அதை மக்கள் மன்றத்தை எடுத்து இல்ல இப்ப கடந்த தேர்தல்கள்ல நிறைய இடங்கள்ல 3வது இடம் பெறக்கூடிய கட்சியா நாம் தமிழர் இருந்திருக்கு. வாக்கு சதவீதம் கணிசமா உயர்ந்து வரக்கூடிய அல்லது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய நிலை என்பது இருந்திருக்கிறது. ஆனா இப்ப இந்த சின்னம் காரணமாக நாம் தமிழருடைய வாக்கு வங்கி சரியும், அவர்களுடைய அந்த பலம் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுமா? இல்ல, நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு சரியணும், நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு குறையணும் அப்படிங்கறதுதான் இந்த வேலை செஞ்சவங்களோட எதிர்பார்ப்பு, திட்டமிட்ட சதி. ஆனா அதுக்கு வழி இல்லை. நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு பன்மடங்கு அதிகரிக்கும். அதிகாரத்தை நோக்கி போற அளவுக்கு எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பாங்கன்னு நாங்க வேலை செஞ்சோம். சட்டமன்ற உறுப்பினர் 2008 கிடைக்கல. ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் கிடைப்பாங்கன்னு உறுதியா வேலைச்சிடும். தலைமைகளுக்கு சாதகமா இருக்குது. ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் நாங்க பெறுவோம். இது எங்களுக்கு அதிகாரத்தை நோக்கி ஒரு பாய்ச்சலா ஒரு பயணமா இருக்கும். எங்களோட கணக்கை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். இது சின்னத்தை பறிச்சதால எங்களோட வளர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டுரும் அப்படின்னா இல்ல. வளர்ச்சி இனிமேதான் அதிகரிக்க போகுது. இது ஒரு குறுக்கு புத்தின்னு நான் சொல்றேன். அதாவது சின்னத்தை பறிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு கொடுத்து போட்டியிட செஞ்சு வாக்களை பிரிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு குறுக்கு புத்தி, ஒரு அற்புதமான அரசியல். அந்த அற்புதமான அரசியலுக்கெல்லாம் தேர்தல் முடிவுல பாடம் கிடைக்கும் நாங்க நம்புறோம். ஓகே, மிக்க நன்றி திரு இடும்பாவனம் கார்த்திக். இந்த சின்னம் தொடர்பாகவும் நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்து முன்னெடுக்க போகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சின்னம் எந்த சின்னம் கிடைத்தாலும் அதில் போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு போவது, அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் ரொம்ப உறுதியா இருக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நேரலையில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி.